கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த கிருபையான காலவேளையிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு இருந்து நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. என்னோடு கூட இந்த நாள் ஆசீர்வாதத்துக்காக 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல், அன்பான தேவச்சனமே, தன் சரீரத்தில் ஒரு முள் இருக்குது, அந்த முள் அவரை விட்டு நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் தேவனிடத்தில் 3 தடவை ஜெபம் பண்ணுகிறார். அன்பான சகோதரனே சகோதரியே, சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில சவால்களை, சில கடினமான பாதைகளை, சில உபத்திரவத்தின் வழியாய் நம்ம கடந்து போகும்போது நமக்கு என்ன தோன்றும்? ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலேருந்து எப்போ என்னை விடுவிப்பீர்? எப்போ இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறும்? என்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை உண்டாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்களில் யோசிப்போம். உங்களைப் போல என்னை போல தான் பவுலும் யோசித்தார். ஆண்டவரிடத்தில் 3 தடவை ஜெபம் பண்ணார். ஆனால் ஆண்டவர், அன்பான தேவ ஜனமே, முள்ளை எடுக்கலை. பிரச்சனை அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் முள்ளுக்கு பதிலாக தேவனை பண்ண திரும்ப சொன்னார், உன் பலவீனத்தில் என்னுடைய கிருபை பூர்ணமாய் விளங்கும் அப்படின்னு சொன்னார். பிரச்சனையை மாற்றலை, பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் அதை மேற்கொள்றதுக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, தேவன் என்ன பண்ணார்? அவருக்கு கிருபை தந்தார். பல நேரங்களில் அன்பான தேவ ஜனமே, நமக்கு சில பாடுகள் பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நம்ம என்ன யோசிப்போம்? ஆண்டவரே, இது போல் பிரச்சனையெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி. நான் ஆரம்ப நாட்களில் முனுசூர் பகுதியில் நான் ஊழியம் செய்யும்போது, அன்பான தேவஜனமே, அக்கிப்பிக்கி மக்கள் மத்தியில் என்ன பலவிதமாக அடித்து துன்பப்படுத்தி பலவிதமான நிர்பந்தமான சூழ்நிலைக்கெல்லாம் கடந்து போனேன். என்னை பார்த்து என்ன திரும்ப சொன்னாங்க, ஃபாதர், நீ நாளைக்கு பெங்களூருக்கு பார்சல் ஆயிடணும், இல்லைன்னா உங்களை நாங்கள் இருக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 30-40 பேர் ரவுண்டு கட்டி அடித்தாங்க. நான் அடி வாங்கிட்டு, இது நடந்தது ஒரு சாயங்காலம் 5 மணி இருக்கும். அடி வாங்கிட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, பெங்களூர்லேருந்து இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், தனி மனுஷன், ஆனால் என்னை ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு நீ நாளைக்குள்ளே பெங்களூருக்கு போல, உன் கதை காலி என்றாங்களே அப்படின்னு சொல்லி அழுது தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் திரும்ப சொன்னார், நீ சும்மா இரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுறேன். அன்றைக்கி சாயங்காலம் 7 மணிக்கு அந்த ஊருக்குள்ளவே அவங்க ஜனங்க மத்தியிலே இருக்கிறேன். 7 மணிக்கு மீட்டிங், செய்தி கொடுக்கணும். அன்பான சகோதரனே சகோதரியை, ஆண்டவர் பேசின உடனே சாயங்காலம் 7 மணிக்கு தைரியமாக நின்று கர்த்தர் என்ன வார்த்தை சொன்னாரோ அந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணேன். ஆனால் மறுநாள் அன்பான சகோதரனே சகோதரியை, என்னை யார் வந்து அடித்தாங்களோ, என்னை யார் தூக்கிடுறேன், அப்படி இல்லாத பண்ணிடுறேன், பெங்களூருக்கு பார்சல் பண்ணிடணும் ஒன்று அப்படின்னு சொன்னாங்களோ, அந்த மனுஷன் வயிறை யாரோ அறுத்துட்ருக்கிறாங்க. அவர் மைசூர் கேசி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு இருந்தாங்க. விடியங்காலையில் வந்து கதவு தட்டுறாங்க. என்ன திறந்து பார்த்தா அவங்க மகன் சொல்கிறார், நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு சாபம் கொடுத்துட்டிங்களா? ஏன்னா அவங்களுக்கு மூட நம்பிக்கை. அவங்க எங்கள் அப்பாவுக்கு சாபம் கொடுத்துட்டிங்களா? எங்கள் அப்பா சாவு பொழைக்கிற நிலையில் மைசூர் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில், கேசி ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அன்பான சகோதரனே சகோதரியே, நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, சில நேரங்களில் நம்ம சில விதமான ஊழிய பாதையில், குடும்ப வாழ்க்கையில், வியாபாரத்தில் பலவிதமான சவால்களை நம்ம சந்திக்க நேரிடும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம்
5-7 வசனம் வாசித்து பாருங்க. அழிந்து போகிற பொன்னானது எப்படி அக்கினியிலே பொடும்பிடப்பட்டு அது சுத்த பொன்னாய் விளங்குகிறதோ, அதே போலவே நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்பட்ட பின்பு என்னங்க சுத்தமாய் விளங்கும் போது பின்னால என்ன இருக்கா, நமக்கு பிரியமானவுள்ள கனம் மகிமை புகழ்ச்சி இருக்கிறதா. சாயல் சில நேரங்களில் சில சவால்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இன்னைக்கு கூட நான் ஊழியத்தில் 39 ஆண்டுகள் ஆகிறது. இன்னைக்கு கூட ஊழியம் செய்கிறேன். எத்தனையோ பாடு, எத்தனையோ பிரச்சனைங்க. அன்பான தேவ ஜனமே, எதிர்க்கிறான், குறை சொல்கிறான், தூத்தி தெரியுறான். ஆனால் நான் கவலைப்படுறதே இல்லை. நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரியுங்களா? அன்பான தேவ ஜனம், இந்த பாடெல்லாம் வரும்போது, இந்த பிரச்சனைங்க வரும்போது, என்னங்க தூத்தி திரியும் போது நான் ஒன்றை கற்றுக்கினேன். நான் தேவனுக்கு முன்னால் சுத்தமாக வாழணும். 2வது, அதிகமாக தேவ சமூகத்தில் உக்காந்து என்னங்க அவரோட பாதத்தில் ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். 3வது, முடிந்த அளவுக்கு வேதத்தை வாசித்து என்னை ஆண்டுக்குள்ள பலப்படுத்தி கொண்டேன். கர்த்தர் அன்பான தேவ ஜனம் அப்படிதான் இந்த 39 ஆண்டுகளும் ஊழிய பாதையில் நடத்துகிறார். ஆகையால் ஆனால் தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டாருன்னா கைவிட மாட்டார். நீங்கள் 1 கொரிந்தியர் 10-13 வசனம் வாசித்து பாருங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற ஒரு சோதனை இல்லை. நீ எவ்வளோ தாங்குவியோ அவ்வளோதான் உனக்கு. என்னங்க திராணிக்கு மேலே தரமாட்டார். ஆனால் நம்ம ஆண்டு ரொம்ப நல்லவர். அந்த 1 கொரிந்தியர் 10-13 சொல்றார், தப்பித்துக்கொள்ள அவர் வழியும் உண்டு பண்ணுவாராம். அனுமதிப்பார், ஆனால் தாங்கிறதுக்கு பலனும் தருவார். தப்பித்துக்கொள்ள வழியும் உண்டு பண்ணுவார். அப்போ நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அன்பான தேவ ஜனமே, நமக்கு இதனால என்ன பாடத்தை நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த கடலோர பகுதிகளில் போனீங்கன்னா கல்லுங்க கருடு முருடாக இருக்கும், கூர்மையாக இருக்கும், கால் வச்சு அப்படியே குத்தும். ஆனால் இந்த சமுத்திரத்தினுடைய கடலுடைய அலைகள் இருக்கு பார்த்தீங்களா, அவைகள் மோதி 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 என்ன பண்ணப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த கல்லுக்குள்ளே இருக்கிற அந்த கூர்மையை, அந்த ரஃபா மொரட்டா என்னங்க இருக்கிற தன்மையை மாற்றிடும். மாற்றின பின்பு அங்கே கால் வச்சுக்கின்னு அப்படியே வழுக்கின்னு போகும். அது கூழாங்கல் போல மாறிடும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையும் சில நேரங்களில் கர்த்தர் அனுமதிப்பார். நமக்குள்ளே சாகாதது, நமக்குள்ளே மறைந்திருக்கிறது, என்னங்க நம்மையும் தேவனை பிரிக்கக்கூடியது சில காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாரான்னா, அன்பான தேவ ஜனமே அனுமதித்து சென்சர் கொடுப்பார். எதை வெற்றி எடுக்கணுமோ நம்மளை சுத்தமாக்குறதுக்கு, நம்மை தகுதிப்படுத்துறதுக்கு என்னங்க கர்த்தர் சில நேரங்களை அனுமதிப்பார். பவுல் கூட அப்படிதான் நான் சொல்கிறார், ஆண்டவரே இந்த முள்ளை என்னை விட்டு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் எடுக்கலை, முள்ளை வச்சார். ஆனால் கூட சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உனக்கு அது தாங்கிறதுக்கு பலனை தேவன் தருவார், தப்பித்துக்கொள்ளவும் வழிய தேவன் உனக்கு செய்வார். அன்பான சகோதரனே சகோதரியே, ஆகையால் ஒரு நம்ம அந்த பரீட்சையில் பாஸ் ஆயிட்டோன்னு சொன்னீங்கன்னா, நம்ம உண்மையாகவே சொல்கிறேன், வானத்தில் நட்சத்திரங்களை போல தேவனுக்காக ஜொலிக்க முடியும். ஏன்னா 2 தீமோத்தேயு 2:11-12 வாசித்து பாருங்க. பவுல் சொல்லும்போது சொல்றார், அவரோடு நீங்கள் மரித்தா அவரோடு பிழைக்கலாம், அவரோடு நீங்கள் பாடுபட்டா அவரோடு ஆளுகை செய்யலாம். ஆனால் ஒன்று என்னன்னா, நம்மளை பாடு வரும்போது தேவ சமூகத்தில் நம்ம நன்றாக ஜெபிக்கணும், சோர்ந்து போகக்கூடாது. என்னங்க தேவ சமூகத்தில் உக்காந்து மரியாதை போல நல்ல பங்கை நம்ம பெற்றுக்கணும். நம்ம வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் பிலிப்பியர் 4:13 வாசிச்சு பாருங்கள். அதே பவுல் தான் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாம் செய்ய முடியும். அப்போ ஒரு தடவை நம்ம அந்த பரீட்சை பாஸ் ஆகிட்டோன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ரமோஷன், உயர்வு காத்திருக்கும். நம்ம அப்படியே இருக்க மாட்டோம். அது வியாபாரமோ ஊழியமோ குடும்பமோ தனிப்பட்ட வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம முன்னேற்றத்தில் கொண்டு போவார். நம்ம பலருக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, ஆமாண்டவரே, இந்த காலையில் நாங்கள் சோர்ந்து போயிருந்தோம், மனம் உடைஞ்சு போயிட்டு இருந்தோம், எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லி நான் பல நேரத்தில் கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த காலையில்
எனக்கு நேரா எங்களுக்கு நேரா நீங்கள் தெளிவாக பேசியிருக்கிறீர். இந்த பாடுகள் ஆண்டவரே என்னை அழிக்கிறதுக்கு இல்லை, என்னை உருவாக்குறதுக்கு, நான் இது நிமித்தமாக பயனுள்ள பாத்திரமாய் மாறுவதற்காக, என்ன ஆண்டவரே நீங்கள் புடம்பிடுவதற்காக நன்றி. நான் உமக்கு மகிமையாய் வாழ, என் சரீரத்தில் நீங்கள் மகிமைப்பட, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உதவி செய்யும் என்று சொல்லி இருக்கிற இடத்துல ஒப்பு கொடுத்து தலைகளை தாழ்த்தி செபிப்போமா? பரிசுத்த பிதாவே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு தேவ ஜனங்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை விலகாது என்று சொன்ன தேவன், காலைதோறும் என் கிருபை புதிதாக இருக்கும் என்று சொன்ன தேவன், என் கால் சறுக்கும் என்று சொல்லும் போது உம்முடைய கிருபை என்னை தாங்கினதுன்னு சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளையும் உம்முடைய கிருபை தாங்கி அவளை பலப்படுத்தி அவளை ஆசீர்வதித்து ஆண்டவரே நல்ல நிலையில் உம்முடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க. இன்னும் உமக்குள்ள பலனடைந்து அநேக ஆயிரங்களுக்கு இவர்கள் ஆசீர்வாதமாய் மாற தேவன் உதவி செய்யும். அவர்களுடைய குடும்பங்களையும் ஊழியங்களையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் இந்த வார்த்தை சமீபத்திலும் தூரத்தில் கேட்கிற எல்லா தேவ ஜனங்களையும் ஆசீர்வதியும். நம்முடைய கருங்கருப்பு சமூக கூட இருந்து வழி நடத்தும். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். அவருடைய தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லி ஆகிய இந்த வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுத்த நீங்கள் இன்னும் வளரணும் அப்படின்னு சொன்னால், அன்பான தேவச்சனமே, எங்களுடைய தொலைபேசியினுடைய கீழே டிஸ்பிளே ஆகிறது, எங்களோடு நீங்கள் அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தால் தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.